أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله. அளவிலா அருளாளனும் நெகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். மனித கருத்துக்கள் மார்க்கமாகுமா என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திலே இந்த தலைப்பு மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பாகும். ஏனென்று சொன்னால், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இறை நம்பிக்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்றது. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம். நாம் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாக, ஈமான்தாரிகளாக, மூமின்களாக நாம் மரணிக்க வேண்டும். நாம் ஈமான் இல்லாமல் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மறுமை வாழ்க்கை நிரந்தரமான நரகத்திற்குரிய ஒரு வாழ்வாக மாறிவிடும். நாம் எவ்வளவோ பாவங்களை செய்கின்றோம். மனிதன் என்பவன் பாவம் செய்யக்கூடியவன் தான். புறம் பேசுகின்றோம், பொய் பேசுகின்றோம், அவதூறு சொல்லக்கூடிய மனிதர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள். பொய் சத்தியம் செய்யக்கூடிய பாவிகள் இருக்கின்றார்கள். இப்படி மனிதர்கள் எந்த ஒரு அதிகமான பாவங்களை செய்யக்கூடிய சமுதாயமாகத்தான் மனித சமுதாயம் இருக்கின்றது. நாம் எந்த ஒரு பாவத்தை நாம் செய்தாலும் மனம் திருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் மன்னித்து விடுவான், இணை வைத்தல் உட்பட. நாம் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரிவிட்டோம் என்று சொன்னால், நாம் மரணிக்கும் பொழுது ஈமான்தாரியாக மரணித்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய மறுமை வாழ்க்கை அது சிறந்த வாழ்க்கையாக அமையும். அதே நேரத்தில் நாம் இணை வைத்தல் என்ற பாவத்தை தவிர வேறு எந்த பாவத்தை செய்துவிட்டு பாவ மன்னிப்பு தேடாமல் நாம் மரணித்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிக்கவும் செய்யலாம், அல்லது நாம் செய்த பாவத்திற்காக தண்டிக்கவும் செய்யலாம், எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் நாம் இறை நம்பிக்கை இல்லாமல், ஈமான் இல்லாமல் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அவ்வளவு பயங்கரமான குற்றம் நாம் இறை நம்பிக்கை இல்லாமல், ஈமான் இல்லாமல் மரணிப்பது. அப்ப இந்த மனித கருத்துக்கள் மார்க்கமாகுமா என்ற இந்த தலைப்பு, இது இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். எப்படி இறை நம்பிக்கை? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் இரண்டு விதமான தவறான கொள்கைகள், வழிகட்ட கொள்கைகள் முன்வைக்கப்படுகிறது. இறைவன் அருளியதை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே எத்தனையோ வழிகட்ட கொள்கைகள் இருக்கிறது. தர்கா வழிபாடு இருக்கிறது, தாயத்து, தகடு, பில்லி, சூனியம் நம்பிக்கை இருக்கிறது. நான் அவற்றை குறிப்பிடவில்லை. இந்த விஷயத்திலே இரண்டு வழிகட்ட கொள்கைகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முன்வைக்கப்படுகிறது. ஒரு கொள்கை என்னவென்று சொன்னால், நல்லவர்களை நாம் மதிக்க வேண்டும், நன்மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபி தோழர்கள், அருமை சஹாபாக்கள், அவர்கள் நன்மக்கள். சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஏராளமான நபி தோழர்கள் இருக்கின்றார்கள். பத்ரு போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். உஹது போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். பையத்துர் ரிதுவான் என்ற அந்த இறை திருப்தி பெற்ற ஒப்பந்தத்திலே கலந்து கொண்ட நபி தோழர்கள் சொர்க்கவாசிகள் என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். இன்னும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு நபி தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வும், அல்லாஹ்வுடைய தூதரும் யாரையெல்லாம் சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ
அந்த நன்மக்களை நாம் அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய ஒரு வழிகாட்டுதல். அதே நேரத்தில் நன்மக்களை மதிக்கிறோம் என்ற பெயரில் அந்த நன்மக்களின் சுய கருத்துக்களை நாம் மார்க்கமாக ஆக்கிவிடக் கூடாது. இரண்டாவது ஒரு வழிகட்ட கொள்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இறை தூதர்கள் அல்லாஹ் எதை இறை செய்தியாக இறக்கி வைத்தானோ அதை மட்டும்தான் மக்களுக்கு மார்க்கமாக போதிப்பார்கள். இறை செய்திக்கு முரணாக இறை தூதர்கள் எதையுமே சொல்ல மாட்டார்கள். கடுகளவு சட்டத்தை கூட இறை செய்திக்கு முரணாக இறை தூதர்கள் சொல்லவே மாட்டார்கள். அதுபோன்று இறை தூதர்கள் தனக்கு இறக்கி வைக்கப்பட்ட இறை செய்தியில் இருந்து மட்டும்தான் மார்க்க சட்டங்களை சொல்வார்கள். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு வழிகட்ட கொள்கை முன்வைக்கப்படுகிறது? இறை தூதர்கள், அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சட்டங்களில் இறை செய்தி அருளப்படுவதற்கு முன்பாகவே அவர்கள் மார்க்க சட்டங்களை சொல்லி இருக்கிறார்கள். இறை கட்டளைக்கு மாற்றமாக நடந்திருக்கிறார்கள் என்ற ஒரு வழிகட்ட கருத்து, குஃப்ரான கொள்கை, அசத்திய கொள்கை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கொள்கையாக முன்வைக்கப்படுகிறது. இரண்டு விதமான கொள்கை. ஒரு கொள்கை, நன்மக்களை மதிக்கிறோம் என்ற பெயரிலே இறை தூதருடைய வழிமுறையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதே நேரத்தில் நன்மக்களுடைய கருத்தையும் நாங்கள் மார்க்கமாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. இன்னொரு கொள்கை எதுவென்று சொன்னால், இறை தூதர்கள் இறைவனுக்கு மாற்றமாக நடக்கவே மாட்டார்கள் என்ற இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய வகையிலே மார்க்க சட்டங்களை சொல்லும் பொழுது இறை தூதர்களிடம் அறியாத விதத்தில் சில பிழைகள் ஏற்படும். ஆனால் மார்க்க சட்டங்களை சொல்லும் பொழுது இறைவன் இறக்கி வைத்த இறை செய்திக்கு மாற்றமாக இறை தூதர்கள் பேசவே மாட்டார்கள், சொல்லவே மாட்டார்கள் என்ற அந்த இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு பிரச்சாரம். இந்த இரண்டிற்கும் மத்தியில் தான் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே நாம் இறை சட்டம் மட்டும்தான், இறை செய்தி மட்டும்தான், வஹி மட்டும்தான் இஸ்லாத்துடைய அடிப்படை, மனித கருத்துக்கள் ஒருபோதும் மார்க்கமாக முடியாது. அவ்வாறு மனித கருத்துக்களை மார்க்கமாக எடுத்துக்கொண்டால் அது இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம், இணை வைக்கக்கூடிய காரியம் என்பதை நாம் பிரச்சாரமாக செய்து வருகின்றோம். எனவே இந்த விஷயத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது திருமறை குர்ஆன் நபிமொழிகள் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த வழிமுறை என்பது இஸ்லாம் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் ஒன்று மட்டும்தான். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு. யார் இஸ்லாம் அல்லாத ஒரு வழிமுறையை பின்பற்றுகிறாரோ, விரும்புகிறாரோ, அவர் அந்த வழிமுறையை பின்பற்றினால் அந்த செயல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன். இஸ்லாம் அல்லாத ஒன்றை, இஸ்லாத்துக்கு எதிரான ஒன்றை ஒருவர் மார்க்கமாக பின்பற்றினால் ஃபலை யுக்பல மின்ஹு, அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இஸ்லாம் என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள ஒரு மார்க்கம். இஸ்லாத்தில் உள்ள எந்த ஒரு சட்டத்தையும், எந்த ஒரு கருத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனோ இச்சைப்படி, சுய விருப்பப்படி அவர்கள் சொன்னதே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் அவர்கள் கடுகளவு சட்டத்தை கூட சொன்னது கிடையாது என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
நான் இரண்டாவது சொன்ன வழிகள் இருக்கு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சட்டங்களில் அல்லது பல சட்டங்களில் இறை செய்தி அருளப்படாமல் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வழிகேடு இருக்கு பாருங்க, அது திருமறை குர்ஆனுக்கு நேர் எதிரான ஒரு வழிகேடு. அதற்கும் விடையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மார்க்கமாக போதித்த எந்த ஒரு விஷயமும் அவர்களுடைய சுய விருப்பம் கிடையாது என்பதையும் தெளிவுபடுத்தும் விதமாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறு வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நான் விளங்கிக் கொள்வதற்காக சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்திற்கு திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இத்தபி மா ஊஹிய இலைக்க மின் ரப்பிக், நபியே உமது இறைவனிடமிருந்து இறை செய்தியாக அறிவிக்கப்படுவதை நீர் பின்பற்றுவீராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனோ இச்சையை அவர்கள் மார்க்கமாக சொல்ல மாட்டார்கள். இறை தூதர்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன, நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன? நபியே, அல்லாஹ்விடமிருந்து உமக்கு இறை செய்தியாக அறிவிக்கப்பட்டதைத்தான் நீர் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நபிகள் நாயகத்தை நோக்கி மக்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். என்ன உத்தரவிடுகின்றான்? குல் இன்னமா அத்தபியு மா யூஹா இலைய மின் ரப்பி, நபியே நீங்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால் எதை அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் மூலமாக சொல்கிறானோ அதில் நபிகள் நாயகம் கடுகளவு கூட அணு அளவு கூட தவறளிக்க மாட்டார்கள் என்பதால் தான் அல்லாஹ் சொல்கின்றான். நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இன்னமா அத்தபியு மா யூஹா இலைய ரப்பி, என்னுடைய இறைவனிடமிருந்து எனக்கு அறிவிக்கப்படுவதைத்தான் நான் பின்பற்றுகின்றேன் என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரத்து நஜ்ம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, நபிகள் நாயகம் பேசும் பொழுது சுய விருப்பப்படி பேசவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவாதம். நபிகள் நாயகம் பேசும்போது எதுல பேசும்போது? மார்க்கத்தை பேசும்போது, மார்க்கத்தை சொல்லும் போது அவர்கள் சுய விருப்பப்படி பேசவே மாட்டார்கள். இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவர்கள் மார்க்கமாக பேசக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்திதான் என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறான். கொடுப்பவன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் என்ன உத்தரவாதம் கொடுக்கின்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை பேசும் பொழுது அவர்கள் தன்னுடைய சுய விருப்பப்படி பேசவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வகை செய்தியை மட்டும்தான் அவர்கள் மார்க்கமாக பேசுவார்கள். இந்த வசனத்தில் மார்க்கம் என்று இல்லை. நமக்கு நபி மொழி தெளிவுபடுத்துகிறது, இன்னும் பிற வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபைன்கான மின் அம்ரி துனியாக்கும், நான் உங்களுடைய உலக விஷயமாக சொன்னால் ஃபஷானுக்கும் பிஹி, அதை பற்றி முடிவெடுப்பது உங்களுடைய விஷயம், அது உங்களுக்கு பயனாக இருக்கும் என்றால் செய்து கொள்ளுங்கள். ஃபைன்கான மின் அம்ரி தீனிக்கும், உங்கள் மார்க்க விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் ஃபஇலைய, நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்கள் மார்க்க விஷயமாக இருந்தால் என்னிடம் தான் கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஃபஇன்னி லன் அக்ஸிப அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது ஒருபோதும் பொய் சொல்லவே மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க விஷயமாக பேசும் பொழுது வஹீ செய்தியின் அடிப்படையில் பேசுவார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க விஷயத்தில் கடுகளவு கூட அவர்களிடம் பொய் வராது, தவறு வராது, விழை வராது. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், நபியே உமக்கு நாம் இந்த அறிவுரையை திருமறை குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றோம். எதற்காக? நீங்கள் மக்களுக்கு இறக்கப்பட்ட இந்த அறிவுரையை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக. லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், மக்களுக்காக அருளப்பட்ட இந்த வேதத்தை நபியாகிய நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அல்லாஹ் நபிகள் நாயகத்தை தெளிவுபடுத்த வைக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹீக்கு மாற்றமாக தெளிவுபடுத்தினால் அல்லாஹ்வுடைய தூது பணியை அவர்கள் சரியாக செய்யவில்லை என்று ஆகிவிடும்.
குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹர் ரசூல், இறை தூதரே, பல்லிக் மா உன்சில இலைக், உமக்கு அருளப்பட்டதை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி விடுவீராக. நபிகள் நாயகத்துடைய வேலை என்ன? அல்லாஹ்விடமிருந்து எது மார்க்கமாக சட்டமாக அருளப்பட்டதோ அதை அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லிவிட வேண்டும். ஃபஇல்லம் தஃஅல், நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் ஃபமா பல்லகத ரிசாலத்தஹு, அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை நீங்கள் எடுத்து சொல்லவில்லை, முறையாக நிறைவேற்றவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க சுய விருப்பத்தை அதில் கலந்துவிடக் கூடாது, அவருடைய சுய எண்ணத்தை அதில் கலந்துவிடக் கூடாது. அப்படி கலந்தால் அவர்கள் தூது செய்தியை முழுமையாக எடுத்துரைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் கூறின, நபியே, உமக்கு இந்த குர்ஆனை, இந்த அறிவுரையை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். எதற்காக? லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லாஹ், அல்லாஹ் உமக்கு காட்டி தந்த அடிப்படையை கொண்டு இந்த குர்ஆனை வைத்து நீங்கள் மக்களுக்கு மார்க்க சட்டங்களை, தீர்ப்புகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆன் நபிகள் நாயகத்தை இறக்கி வைத்து விட்டான். இந்த குர்ஆன் அல்லாத இன்னொரு வகையையும் அல்லாஹ் நபிகள் நாயகத்தை காட்டி கொடுத்தான். அதைத்தான் நாம் சுன்னா, ஹதீஸ் என்று சொல்கின்றோம். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, வஅன்ஸல்னா இலைக்க ஸிக்ர், இந்த அறிவுரையை, இந்த குர்ஆனை உமக்கு நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். இந்த குர்ஆனை நீங்கள் எப்படி தெளிவுபடுத்த வேண்டும்? லிதஹ்கும பைனன் நாஸ், மக்களுக்கிடையே நீங்கள் தீர்ப்புகளை சொல்ல வேண்டும், மார்க்க சட்டங்களை சொல்ல வேண்டும். பிமா அராக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தந்த அடிப்படையில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மார்க்க சட்டமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் மட்டும்தான் சொல்வார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனை உத்தரவாதம் கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா. யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகத்தை பாருங்க, யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, யார் மறுமையை நம்புகிறார்களோ, யார் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றான். உஸ்வத்துல் ஹஸனா என்றால் என்ன? அவர்கள் மார்க்கமாக சொன்னதை நாம் பின்பற்ற வேண்டும், அவர்கள் மார்க்கமாக செய்ததை நாம் பின்பற்ற வேண்டும், அவர்கள் மார்க்கமாக அங்கீகரித்ததை நாம் பின்பற்ற வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா மூமின்களுக்கும் முன்மாதிரி என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கின்றான். நூற்றுக்கணக்கான வசனங்கள் திருமறை குர்ஆனில் சான்றாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீக்கு எதிராக, வஹீக்கு மாற்றமாக மார்க்க சட்டங்களை ஒருபோதும் சொல்லவே 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 மாட்டார்கள். அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ரசூலுல்லாஹ் வஹீக்கு எதிராக சொன்னதாக சிலர் சில கருத்துக்களை முன்வைக்கிறார்களே, அதற்கு என்ன பதில் என்ற ஒரு கேள்வி நமக்கு என்ன செய்ய இயல்பா ஏற்படும். நீங்க கேள்விப்படாட்டாலும் என்ன வழிகேடு சொல்லப்படுகிறது என்பதை சொல்லி அதற்கான பதிலையும், தெளிவான பதிலையும் நான் உங்களுக்கு சொல்லி விடுகின்றேன். அல்லாஹ் போதுமானவன். முதல்ல ஒன்றை வழங்கிக் கொள்ளுங்கள். இதுவரை நாம் சொல்லி காட்டிய இந்த ஆதாரங்கள் இருக்கு பாருங்க, இந்த ஆதாரங்கள் ஒன்றை நமக்கு தெளிவுபடுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை செய்தி வராமல் கடுகளவு மார்க்க சட்டங்களை கூட அவர்கள் செய்ய மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். இன்னொரு வழங்கிடுங்க, இறை செய்திக்கு மாற்றமாக, இறை செய்திக்கு மாற்றமாக அவர்கள் எந்த ஒரு மார்க்க சட்டத்தை சொல்ல மாட்டார்கள். தனக்கு அருளப்பட்ட இறை செய்தியில் இருந்தால் மார்க்க சட்டத்தை சொல்வார்கள். திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செய்கின்றார். வலவு தகவல அலைனா பாதல் அகாவில், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சொல்லாத சில விஷயங்களை நம் மீது இட்டுக்கட்டி சொல்வார் என்று சொன்னால், லஅஹதுனா மின்ஹு பில் யமீன், நாம் அவரை நம்முடைய வலக்கரத்தால் பிடித்து, சும்மல கதனா மின்ஹுல் வதீன், பிறகு அவருடைய உயிர் நாடி நரம்பை தரித்து விடுவோம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், நாம் அவ்வாறு செய்யும் போது உங்களில் எவரும்
நாம் அவ்வாறு செய்வதை மட்டும் தடுத்து விட முடியாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க சட்டங்களை சொல்லும் போது இறை செய்தியின் அடிப்படை இல்லாமல் மார்க்க சட்டங்களை சொல்லவே மாட்டார்கள். இதற்கு சில நபிமொழி சான்றுகளையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏராளமான நபிமொழிகள். இந்த அடிப்படை தௌஹீதுடைய முக்கியமான அடிப்படை. இதை சரியாக நாம் புரியவில்லை என்று சொன்னால் நாம் இறை மறுப்பில் வீழ்ந்து விடுவோம். சில நபிமொழிகளை இதற்கு சான்றாக சொன்னால் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி, நீண்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கம் வெள்ளிக்கு சக்காத்து கொடுக்காதவங்களுடைய மறுமை நிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சஹாபாக தெளிவுபடுத்துறாங்க. அந்த தங்கம் வெள்ளி தான் பாலங்களாக ஆக்கப்பட்டு நரக நெருப்பில் நன்றாக காய்ச்சப்பட்டு அவனுடைய முதுகிலும் நெற்றியிலும் விலாப்புறத்திலும் சூடு போடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதுபோன்று ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு சக்காத்து கொடுக்காதவனுக்கு என்ன நிலை என்று சொல்றாங்க. அதுபோன்று குதிரையை ஒருவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு ஆதரவாக பயன்படுத்துகின்றான், ஒருவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக பயன்படுத்துகின்றான், இவர்களுக்கு என்னென்ன கூலி எல்லாம் கிடைக்கும் என்பதை சொல்லிக் கொண்டே வருகின்றார்கள். அப்பொழுது ஒரு நபி தோழர் எழுந்து கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க குதிரையே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஆதரவா பயன்படுத்தினா என்ன நன்மை, எதிராக பயன்படுத்தினா என்ன தீமைன்னு சொன்னீங்க. நாங்கள் கழுதைகளை வைத்திருக்கின்றோம். நபிகள் காலத்துல கழுதைகள் என்ன செஞ்சாங்க, பயணிச்சாங்க. நாங்கள் கழுதையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு ஆதரவாக பயன்படுத்தினால் என்ன நன்மை, எதிராக பயன்படுத்தினால் என்ன தீமை அப்படின்னு சஹாபி கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, மா உன்சில அலைய ஃபில் ஹும்ரி ஷைஉன், தோழரே, கழுதைகள் விஷயத்தில் எனக்கு எந்த இறை செய்தியும் அருளப்படவில்லை. நபிகள் நாயகம் சொல்லிட்டு வந்தாங்களா இல்லையா? அது நபிகள் நாயகம் சொந்த கருத்து கிடையாது. அல்லாஹ் இறை செய்தியாக அறிவித்துக் கொடுத்த மக்களுக்கு சொல்றாங்க. அப்போ சஹாபி எழுந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, கழுதைக்கு என்ன சட்டம் கேட்டவுடனே, மா உன்சில அலைய ஃபில் ஹும்ரி ஷைஉன், எனக்கு கழுதைகள் விஷயத்தில் எந்த இறை செய்தியும் அருளப்படவில்லை என்றாலும் குர்ஆனில் முன்னர் அருளப்பட்ட வஹீயிலிருந்து சட்டம் சொல்றாங்க. நபிகள் இப்படி சொல்லுவாங்க, சட்டம் வஹீயை வச்சு தான் விளக்கணும். குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தில் உம்முடைய கேள்விக்கு பதில் இருக்கிறது. இல்லா ஹாதிஹில் ஆயா அல் ஃபாத்திஹா அல் ஜாமியா, குர்ஆனின் தனித்துவமிக்க ஏராளமான கருத்துக்களை உள்ளடங்கிய ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லி இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு, ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா, யார் அணு அளவு நன்மை செய்கிறாரோ அவர் அந்த நன்மையை மறுமையில் பெற்றுக் கொள்வார். ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, யார் அணு அளவு தீமை செய்கிறாரோ அதையும் அவர் மறுமையில் காண்பார், நன்மையும் காண்பார், தீமையும் காண்பார். இன்னைக்கு ஒரு ஆள் கேட்கிறாரு, என்னுடைய சைக்கிள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஆதரவா பயன்படுத்தினா எனக்கு நன்மை கிடைக்குமா, ஆட்டோவை பயன்படுத்த நன்மை கிடைக்குமா, லாரியை பயன்படுத்த நன்மை கிடைக்குமா? இந்த வசனம் எல்லா காரியத்திற்கும் ஒரு தீர்வாக அமைந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயை வைத்துத்தான் அவர்கள் அங்கே பதில் சொல்கிறார்கள். அடுத்து இன்னொரு செய்தியை நாம பார்க்கிறோம். அதாவது சஹீஹுல் புகாரில் 7310வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்துல பெரும்பாலும் ரசூலுல்லாஹ்வுடைய பயான்களை எல்லாம் ஆண்கள் தான் கேட்கிறாங்க, போதனைகள் எல்லாம். அப்ப பெண்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. நபிகள் நாயகம் காலத்துல சஹாபி பெண்கள் எந்த அளவிற்கு சரியாக மார்க்கத்தை விளங்கியிருந்தான் பாருங்க. நபிகள் நாயகத்திலிருந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு அம்மா, அல்லாஹ்வின் தூதரே, பெரும்பாலும் ஆண்கள் தான் உங்களுடைய போதனைகளை கேட்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கென்று ஒரு நாளை முடிவு செய்து ஒரு இடத்தை சொல்லுங்கள், அந்த இடத்திற்கு நாங்கள் வருகிறோம். அந்த சஹாபி பெண்கள் பயன்படுத்திய வாசகத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தந்ததை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். எவ்வளவு அற்புதமா மார்க்கத்தை வழங்கி இருக்கிறாங்க பாருங்க. நபிகள் நாயகம் போதிக்கக்கூடிய மார்க்கம் நபிகள் நாயகத்துக்கு சுய கருத்து கிடையாது, அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட சட்டம் என்பதை அந்த பெண்கள் நன்றாக புரிந்து கொண்டு நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு செய்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாள்ல இந்த இடத்துக்கு வாங்க சொல்லிட்டு, அல்லமஹுன்ன மிம்மா அல்லமஹுல்லாஹ்,
அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு கற்றுக் கொடுத்ததை அந்த பெண்களுக்கு நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப நபியான அந்த பெண்களுக்கு சொல்றாங்க, அல்லாஹ் இறக்கி வச்ச வஹீலன்னு சொல்றாங்க, ஒரு பெண் அவளுக்கு முன்பாக 3 குழந்தைகளை முற்படுத்தி விட்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண் பெற்றெடுத்த 3 குழந்தைகள் மரணித்து விட்டாள். அந்த குழந்தைகள் நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய திரையாக அந்த பெண்ணுக்கு இருப்பார்கள் அப்படின்னு நபிகள் சொன்னாங்க. நபிகள் சொந்த கருத்து கிடையாது, அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்பட்ட இறை செய்தி. குர்ஆன் மட்டும்தான் இறை செய்தி விளங்கிடக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்ன எல்லா ஹதீஸுமே ஆதாரபூர்வமான எல்லா நபி மொழிகளுமே அவங்க அல்லாஹ்விடமிருந்து சொன்னதுதான். அப்போ ஒரு அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க 3 குழந்தை மௌத்தா போயிட்டா நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரைன்னு சொன்னீங்க, 2 குழந்தை மௌத்தாயிட்டா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், 2 குழந்தை மரணித்தாலும் அந்த பாக்கியம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் சொந்த கருத்து கிடையாது, அல்லாஹ்வுடைய இறை செய்தியில் சொன்னது. மற்ற ஹதீஸ்களை படித்து பார்க்கும் பொழுது 1 குழந்தை மரணித்தாலும் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப நபிகள் நாயகம் காலத்துல சஹாபி பெண்கள் எவ்வளவு தெளிவாக இஸ்லாத்தை விளங்கியிருந்தாங்க பாருங்க. இந்த இஸ்லாம் என்பது இஸ்லாத்துடைய எந்த ஒரு சட்டமும் அல்லாஹ்விடம் இருந்துதான் அருளப்பட வேண்டும் என்பதை சஹாபி ஆண்களும் சஹாபி பெண்களும் இந்த தௌஹீத் கொள்கையை தெளிவாக விளங்கியிருந்தார்கள். அடுத்து இன்னொரு சான்று நம்ம பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரில 329வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யஅலா இப்னு உமையா ஒரு நபி தோழர், இவங்களுக்கு ஒரு ஆசை, நபிகள் நாயகத்து வஹி இறங்கும் போது பார்க்கணும் ஒரு ஆசை. அப்ப அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு வைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வஹி இறங்கும் போது நான் பார்த்தது இல்லை, ரசூலுல்லாஹ்க்கு வஹி இறங்குச்சுன்னா நீங்க எனக்கு சொல்லுங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஜெகரானா அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி வர்றாரு. நாம உம்ரா செய்வதாக நியத்து வச்சுக்கிடுங்க, தையல் ஆடை அணியக்கூடாது. அந்த கிராமவாசி என்ன செஞ்சிடறாரு, சட்டம் தெரியாம ஜுப்பா தையல் ஆடை என்ன செஞ்சிடறாரு, அணிஞ்சிடறாரு. ஜுப்பானா இறுக்கமான ஆடை, தையல் ஆடை, அதை அணிஞ்சிடறாரு. இஹ்ராமுடைய நியத்து வைத்த பிறகு நறுமணம் பூசக்கூடாது, அவர் நறுமணம் பூசிடுறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் சட்டம் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் இஹ்ராமுக்கான நியத்து வச்ச பிறகு ஜுப்பாவை அணிஞ்சிட்டேன், தையல் ஆடை அணிஞ்சிட்டேன், நறுமணத்தை பூசிட்டேன், இப்ப எனக்கு என்ன சட்டங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு வஹி இறங்குது. நபிகள் நாயகத்துக்கு வஹி இறங்கினால் முகமெல்லாம் அப்படியே செவந்து விடும். ஆழ்ந்து தூங்கக்கூடியவன் குரட்டை சப்தம் ஏற்படுவதே போல நபிகள் நாயகத்துக்கு சப்தம் ஏற்படும். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்கன்னா, அந்த யஅலா இப்னு உமையாங்கிற சஹாபி சொன்னாரா இல்லையா, ரசூலுல்லாஹ்க்கு வஹி இறங்கும் போது எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி அந்த சஹாபியை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ்க்கு வஹி இறங்குது பாருங்கப்பாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வெட்ட வெளியில் வைத்து வஹி இறங்கியதான் சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நின்று பார்க்கிறார்கள். வஹி இறங்குகிறது. சிறிது நேரம் கழித்து நபிகள் நாயகம் அப்படியே அந்த வஹியிலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். விடுபட்டு முடிஞ்சவுடன் ஐன சாயில், இப்ப கேள்வி கேட்ட சஹாபி எங்கிறாங்க. சஹாபாக்கள் அந்த கிராமவாசியை அழைச்சிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, உன்னுடைய உடலில் உள்ள நறுமணத்தை 3 தடவை நன்றாக ஊற்றி கழுவி விடு. அம்மல் ஜுப்பத்து ஃபன்சியா, ஜுப்பாவை நீ கழற்றி விடு. ஹாஜிகள் ஹஜ்ஜில் எப்படி செய்வாங்களோ அதை மாதிரி நீ உம்ராவில் செய்ய வேண்டிய விஷயங்களை செய் அப்படின்னு செய்றாங்க. அந்த சஹாபிக்கு சட்டம் சொல்றாங்க. ஒரு கிராமவாசி ஒரு சட்டம் கேட்கிறாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வின் தூதரே, நான் அந்த மாதிரி நறுமணத்தை தேய்ச்சிட்டேன், தையலாக அணிந்து விட்டேன். நபிகள் நாயகம் சுயமா சட்டம் சொல்லல. சட்டம் எங்கிருந்து வருகிறது? அல்லாஹ்விடமிருந்து வராமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க சட்டத்தை ஒருபோதும் சொல்லவே மாட்டார்கள். அதே போன்று திருமிதில 138வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம தொழுகிறோம், தொழும்போது நாம கையை உயர்த்துறோம், நெஞ்சில தக்பீர் கட்டுறோம், கைகளை வைக்கின்றோம், முட்டுக்கால்களை பிடிக்கின்றோம். ருக்கு செய்யும் போது முதுகு நேராக இருக்குன்னு சொல்றோம், கை நேராக இருக்குன்னு நம்ம சொல்றோம், கால் வளையாம இருக்குன்னு சொல்றோம். சுஜூது பண்ணும்போது இப்படித்தான் கைகள் விழாப்புறங்களில் படக்கூடாது, தொடைகளில் படக்கூடாது என்றதை நபிகள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? இதை ரசூலுல்லாஹ் சுயமா உண்டாக்கி சொன்னதா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ் மேராஜ் பயணத்துல நபிகள் நாயகம் தொழுகை கடமையாக்கப்பட்டவுடன் உலகத்துக்கு வருகிறார்கள். அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பி, அம்மனி ஜிப்ரீலு இந்தல் பைத்தி மர்ரத்தைன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவில் வைத்து எனக்கு, அதாவது 2 நாட்கள் தொழுகை நடத்தி காட்டினார்கள். முதல் நாள் ஒவ்வொரு தொழுகையும் ஆரம்ப நேரத்தில் ஜிப்ரீல் வந்து தொழுது காட்டார். சுபு எப்படி தொழணும், லுஹர் எப்படி தொழணும், அசர் எப்படி தொழணும், மக்ரிப் எப்படி தொழ வேண்டும், இஷா எப்படி தொழ வேண்டும். முதல் நாள் ஆரம்ப நேரத்தில், 2வது நாள் கடைசி நேரத்தில் தொழ வைத்து காட்டிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முகமது அவர்களே,
உமக்கு முன்னால் நபிமார்கள் தொழுத நேரம் இதுதான், இந்த 2 நேரங்களுக்கு மத்தியில் தொழுகை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனாங்க. நாம நெஞ்சில கையை கட்டுறது தௌஹீத் ஜமாத் கண்டுபிடிச்சது கிடையாது. விரல் அசைக்கிறமே தௌஹீத் ஜமாத் கண்டுபிடித்தது கிடையாது. நபிகள் நாயகம் சுயமாக சொன்னது கிடையாது. அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பி நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த விஷயம் இந்த தொழுகை என்பது. எந்த ஒரு சட்டத்தையும் கடுகளவு சட்டத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக சொல்ல மாட்டார்கள் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நசாயில 5206வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தை அல்லாஹ் பாதுகாத்திருக்கான் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு பட்டாடையை அணிந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்த ரசூலுல்லாஹ் வேகமா செய்றாங்க, வீட்டுக்குள்ள போய் பட்டாடையை கலட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்து விடுறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க இந்த பட்டாடை அணிந்து கொண்டு வெளியே வரும்போது அதை வெறுத்து நீங்க அதை கலட்டி எனக்கு தருகின்றீர்களே, நீங்கள் வெறுத்த ஒன்றை எனக்கு தருகின்றீர்களே என்று வர்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், உமரே, இந்த ஆடையை நீங்கள் அணிவதற்காக நான் தரவில்லை, இதை நீங்கள் விற்று அந்த காசை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த பட்டாடையை 2000 திர்ஹத்திற்கு விற்றார்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் பட்டாடை அணிந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்பி பட்டாடை அணியக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்தான். நம்முடைய மார்க்கத்தில் ஆண்கள் பட்டாடை அணிவது ஹராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆடை அணிகிறார்கள், அந்த ஆடை தடுக்கப்பட்ட ஆடை என்று சொன்னால் ஜிப்ரீல் வந்து அதை தடுத்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் முன்னாடியே வஹி இறங்கி இருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க அப்பதான் அவங்க வஹி இறங்குது. பட்டாடை அணிவதற்கு தடை பெறுவதற்கு முன்பாக அணிந்தார்கள், தடை வந்தவுடன் கழட்டி விட்டார்கள். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை எப்படி பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை பாருங்க. அவர்கள் வஹி வருவதற்கு முன்பாக அனுமதிக்கப்பட்டது என்று நினைத்து செய்கிறார்கள். அல்லாஹ் அதை ஜிப்ரீலை அனுப்பி நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பாதுகாக்கின்றான். அடுத்து நாம இது எதற்காக சொல்கிறேன், அழுத்தமாக நம்முடைய மனதில் மரணிக்கின்றவரை கடுகளவு சந்தேகம் வந்துவிடக் கூடாது. வழிகட்ட கூட்டம் இதை ஒரு கொள்கையா கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டாந்து சொல்லுங்க பின்னாடி விளக்குறேன். நபிகள் நாயகம் வஹி இல்லாம சட்டம் சொன்னாங்க. நபிகள் நாயகம் வஹி இல்லாம சட்டம் சொன்னாங்க, வஹிக்கு முரணா நடந்தார்கள் என்று அவர்கள் சொல்ல வருகிறார்கள். அடுத்து நாம பார்க்கிறோம், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நம்ம அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவு ஹதீஸ் இருக்குது. இதை பற்றி நபிகள் நாயகம் சொல்றாங்க, மாஸால ஜிப்ரீலு யூசினி பில் ஜார் ஹத்தா லனன்து அன்னஹு லயுவர்ரிசன்னஹு. அண்டை வீட்டுக்காரர்கள் தொடர்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வசியத் அறிவுரை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அண்டை வீட்டுக்காரர்கள் தொடர்பாக என்னென்ன சட்டங்கள்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டுக்கோ இது எல்லாம் யார் வந்து சொன்னது, ஜிப்ரீல் வந்து சொன்னது. ஜிப்ரீல் தன்னுடைய சுய கருத்தை சொல்வாரா, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி செய்வார். லா யாஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். மலக்குமார்கள் அல்லாஹ்விற்கு கட்டளையிட்டதில் மாறு செய்யவே மாட்டார்கள், அல்லாஹ் சொன்னதை மட்டும் தான் செய்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் சொன்னதை வந்து என்ன செய்வாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அண்டை வீட்டார்கள் தொடர்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் நினைக்கிறாங்க, எனக்கு அண்டை வீட்டுக்காரங்களை நம்ம சொத்துக்கு வாரிசாக்கிடுவாங்களோ என்று நினைக்கும் அளவிற்கு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அப்ப இந்த அண்டை வீட்டார் தொடர்பான எல்லா சட்டங்களும் யார் இடத்திலிருந்து வந்தது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று அகமதுல 2747வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அத்தானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் என்னிடம் வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிகள் நாயகம் சொன்னாங்க, யா முஹம்மத் லஅனல்லாஹுல் ஹம்ர, அல்லாஹ் மதுவையும் சபித்து விட்டான். அந்த மதுவை பிழியுமாறு கோரிக்கை வைப்பன அல்லாஹ் சபித்து விட்டான். மதுவை பிழியக்கூடியவனையும் சாறு பிழியக்கூடியவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான். அந்த மதுவை சுமந்து செல்லக்கூடியவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான். அந்த மது யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ அவர்களையும் அல்லாஹ் சபித்து விட்டான். அந்த மதுவை குடிப்பவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான். அந்த மதுவை புகட்டுபவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான்.
அந்த மதுவை விற்பவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான். அந்த மதுவை வாங்குபவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான். அந்த மதுவை புகட்டுமாறு கோரிக்கை வைப்பவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான். இவ்வளவு சபிக்கப்பட்டவங்க. ஜிப்ரீல் வந்து இவர்களை எல்லாம் அல்லாஹ் சபித்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதுவுல யார் யாரெல்லாம் குற்றவாளி என்பதை அவர்களுக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். இப்படி ஏராளமான செய்திகள் நான் விளங்குவதற்காக சொல்லி காட்டுகிறேன். சஹீஹ் முஸ்லிம் புகாரில் 7462வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யூதர்கள் நபிகள் நாயகம் மதீனாவில் இருக்கும்போது நபிகள் நாயகத்தை மறித்து ரூஹ் என்றால் என்னன்னு கேட்கிறாங்க. ரூஹ் உயிர் பாருங்க, உயிர் உயிர் என்றால் என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகத்துக்கு பதில் தெரியாது. அல்லாஹ்வுடைய இறை செய்தி இறங்காமல் செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் வஹி இறக்கி வைக்கிறான். எஸ் அலூனக அனிர் ரூஹ், நபியே அவர்கள் ரூஹ் என்றால் என்னவென்று உம்மிடம் கேட்கிறார்கள். குதிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள். உயிர் என்பது ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு வழங்கப்பட்ட ஞானம் ரொம்ப கம்மி. அந்த உயிரை பற்றிய விஷயத்தை நம்முடைய அறிவை கொண்டு நாம் தீர்மானித்து விட முடியாது. குர்ஆன் சொன்னாத ரூஹை பற்றி என்ன சொல்லியிருக்கோ, அது எப்படி ஊதப்படுகிறது வருதோ, அது எப்படி எடுக்கப்படுகிறது வருகிறதோ, அதை நாம் அல்லாஹ்வுடைய செய்தியிலிருந்து வஹீயிலிருந்து அறிந்து கொள்ளலாம். நாம் ஆய்வு செய்து அறிவியல் பூர்வமாக ரூஹை பற்றி நிரூபிக்க முடியுமானா நிரூபிக்க முடியாது. அந்த ரூஹ் எப்படி வருது, ரூஹ் எப்படி போகுது, நம்ம அறிவை தீர்மானிக்க முடியுமா? தீர்மானிக்க முடியாது. உலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, ரூஹை பற்றிய விஷயம் என்னுடைய இறைவன் அதிகாரத்தில் உள்ளது. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு வழங்கப்பட்ட ஞானம் ரொம்ப கம்மி. நான் இதுவரைக்கும் எடுத்துக்காட்டிய இந்த ஆதாரங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. நீங்க படிச்சாலே உங்களுக்கு தெரியும். ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் வசனங்களும் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களும் நமக்கு போதிக்கக்கூடிய விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மார்க்க சட்டத்தையும் வஹிக்கு முரணாக சொல்லவே மாட்டார்கள். வஹி இறங்காமல் மார்க்க சட்டத்தை பேசவும் மாட்டார்கள். இன்றைக்கு வழிகட்ட கூட்டம் என்ன ஆதாரம் வைக்கிறாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்காம மார்க்க சட்டத்தை பேசி இருக்கிறாங்கிறதுக்கு அபூ தாலிப் அவர்கள் மரணித்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஸ்தக்ஃபிரன்ன லக மால முன்ஹ அன்க, அல்லாஹ் என்னை தடுக்கின்ற வரை உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்க. இப்ப நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்களா இல்லையா? அதுக்கு பிறகு அல்லாஹ் வஹி இறக்கி வைக்கிறான். மாக்கானதின் நபி வல்லதீன ஆமனு யஸ்தக்ஃபிரு முஷ்ரிகீன், நபியாக இருந்தாலும் ஈமான் கொண்ட யாராக இருந்தாலும் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. வலவு மின்பாதி மாத்த பையனதகும் அன்னவும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாதிகள் என்று தெரிந்த பிறகு பாவ மன்னிப்பு தேடலாமா? தேடக்கூடாது. வலவுக்கான உளில் குர்பா, அவன் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே. ஷிர்க்குல மௌத்தாயிட்டா பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுங்கிற வசனத்தை அல்லாஹ் பின்னாடி இறக்கி வைக்கிறான். இந்த வசனம் தபூக் போர் காலகட்டத்தில் தான் அருளப்படுகிறது. நபிகள் நாயகம் மக்காவில் இருக்கும்போது அபூ தாலிபுக்கு என்ன செஞ்சாங்க? மரணித்த பிறகு அல்லாஹ் என்னை தடுக்கிற வரைக்கும் பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தடுக்கிற தபூக் யுத்தத்தில் வசனம் என்ன செய்யப்படுகிறது? இறக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் அபூ தாலிப் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடிய பிறகு அதை வைத்து சஹாபாக்களும் ஷிர்கில மரணித்த தன்னுடைய மூதாதையர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறாங்க. ஹதீஸ்கள் அப்படி பதிவு செய்யப்பட்டு நபிகள் நாயகம் அபூ தாலிபுக்கு பாவ மன்னிப்பு தேடியதினால் சஹாபாக்கள் செஞ்சாங்க, ஷிர்கில மௌத்தா போன தன்னுடைய மூதாதையர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினாங்க. பின்னாடி அல்லாஹ் தடுத்து விடுகின்றான். இப்பொழுது இணை வைப்பில் மரணித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. இதை சொல்லி பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ் வஹி இறங்காம மார்க்க சட்டம் சொல்லிவிட்டாலும் பார்த்தீர்களா? எவ்வளவு பெரிய குஃப்ரான கொள்கை. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒன்றை தடுப்பதற்கு முன்பாக மார்க்கத்தில் எல்லாம் அனுமதிக்கப்பட்டதுதான். அல்லாஹ் நபியனா தடுக்கிறானா இல்லையா? நபிகள் நாயகம் வஹி இறங்காமல் மார்க்க சட்டத்தை ஒருபோதும் சொல்லவே மாட்டார்கள். அவ்வளவு குர்ஆன் வசனம் இருக்கு, அவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூ தாலிபுக்கு பாவ மன்னிப்பு தேடினாங்களா இல்லையா? அந்த டயத்துல எல்லாம் என்ன வசனம் இறக்கப்பட்டது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தன்னுடைய தகப்பனாரை நோக்கி நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படிங்கிற வசனம் அபூ தாலிப் மரணத்திற்கு முன்பாகவே அருளப்பட்ட வசனம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்ற வசனம் குர்ஆனில் இருந்தால் நபிகள் நாயகம் செய்த தவறாகுமா? அதற்கு பிறகு அல்லாஹ் பின்னாலே தெளிவுபடுத்துகின்றான். கானலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இப்ராஹிமிடமும் அவரோடு இருந்த மக்களிடமும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. இல்லா கௌல இப்ராஹீம லி அபீஹி லா அஸ்தக்ஃபிரன்ன லக, இப்ராஹிம் தன்னுடைய தந்தையை நோக்கி உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையில் உங்களுக்கு முன்மாதிரி கிடையாது. இந்த வசனத்தை அல்லாஹ் பின்னாடி இறக்கி வைக்கிறேன். ஏன் அல்லாஹ் முதல்ல சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேள்வி ஏற்படலாம். அல்லாஹ் ஞானத்திற்கு ஹிக்மத்துக்கு சொந்தக்காரன். அவன் என்ன ஹிக்மத்திற்காக அதை பின்னாடி இறக்கி வைத்தான் என்பது நம்முடைய குறைமதியால் நாம் சிந்திக்க கூடாது. அவன் ஞானம் மிக்கவன், அவன் அறிந்தவன். எந்த சட்டத்தை எப்பொழுது இறக்கி வைக்க வேண்டும் என்று அவனுக்குத்தான் தெரியும். அதை யாரும் நாம் தீர்மானிக்க முடியாது. வலா யுஸ்அலு அம்மா யஃஅலு, அவன் செய்வதை பற்றி எந்த கேள்வியும் எவனும் கேட்க முடியாது. அல்லாஹ் பின்னாடி தான் இறக்கி வைக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்னோட தெளிவுபடுத்துறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தகப்பனாருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார், பாவ மன்னிப்பு தேடுவன். ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுன் லில்லாஹ், தன்னுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெளிவான பிறகு தபர்ர மின்ஹு, அதை விட்டு விலகிக் கொண்டார். இதை அல்லாஹ் பின்னாடி இறக்கி வைக்கிறான். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுக்கு பாவ மன்னிப்பு கேட்டது அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு முரணாக, வஹீக்கு முரணாகவா? அல்லாஹ் ஆரம்பத்தில் இறக்கி வைத்த வஹீயின் அடிப்படையில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் பல்வேறு சட்டங்களில் முன்னர் ஒன்றை அனுமதித்து பின்னால் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். அடுத்து இன்னொரு வழிகட்ட கருத்து, எவ்வளவு பெரிய குஃப்ரை போதிக்கிறாங்கன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிலால் இப்னு உமையான் ஒரு நபி தோழர், புகாரில் இடம்பெற்ற செய்திதான். குர்ஆன்ல முதல்ல அருளப்பட்ட சட்டம் என்ன? ஒரு பெண் மீது விபச்சார குற்றம் சுமத்தினால் 4 சாட்சிகள் மூலம் நிரூபிக்க வேண்டும். இது குர்ஆன்ல ஆரம்பத்தில் இறங்கின சட்டம். மதீனாக்கு வந்த பிறகு நம்ம ஒரு சாட்சி தான் இருக்குது, சொல்ல வெளியே பேசக்கூடாது. ஒரு சாட்சி தான் வெளியே பேசக்கூடாது. ஒரு ஆள் விபச்சாரம் செஞ்சான்னு சொல்றதா இருந்தா 4 சாட்சி என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ ஹிலால் இப்னு உமையான் ஒரு நபி தோழர், அவர் தன்னுடைய வீட்டுக்கு போறாரு. அவருடைய மனைவி விபச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அவரால் தாங்க முடியல. ரசூலாட்ட வர்றாரு, அல்லாஹ்வின் தூதரே நான் இப்படி ஒரு காட்சியை பார்த்துட்டேன். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அது பையினா, நீ ஆதாரத்தை கொண்டு வந்தது. இல்லை என்றால் அவ் ஹத்துன் ஃபி லஹரி, இல்லை என்றால் உன்னுடைய முதுகில் அடி விடும். பெண்கள் மீது ஆதாரம் இல்லாம சாட்சி இல்லாம சொன்னா கசையடி கொடுக்கணும், அது உனக்கு சட்டம். நபியா நான் சொன்னவொன்னே அவசரம் அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு இன்னொரு ஆடவன் இருப்பதை பார்த்தால் அவன் ஆதாரத்தை தேடிக்கொண்டு செல்வானா? யோசிச்சு பாருங்க. ஒரு ரோசமிக்க ஒரு ஆம்பளை எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூட்டு வந்து காட்டுவானா? அப்ப நபியா நான் சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை விட ரோசம் மிக்கவன். அல்லாஹ் எப்படிப்பட்ட, உங்களை விட அல்லாஹ் ரோசம் மிக்கவன். அந்த இறைவன் 4 சாட்சி வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான். அப்ப நபியா நாயகம் 4 சாட்சியை கேட்டாங்களா இல்லையா? இது அவங்க சுயமா சொன்னதா? குர்ஆன்ல ஏற்கனவே அருளப்பட்ட வசனம், அருளப்பட்ட வசனத்தை வைத்து 4 சாட்சிகளை கேட்டார்கள். அப்ப அந்த சஹாபி சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய முதுகை அடியிலிருந்து காக்கக்கூடிய சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைப்பாங்களாங்க. அல்லாஹ் ஒரு கணவன் மனைவியின் மீது விபச்சார குற்றம் சுமத்தினால் மட்டும் என்ன சட்டம் என்று அடுத்து அல்லாஹ் இறக்கி வைக்கணும், புதிய சட்டம். இது என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? ரசூல்லா வஹி இறங்கிறதுக்கு முன்னாடி மார்க்க சட்டம் சொல்லிட்டாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு விளக்கம் பார்த்தீங்களா? நபிகள் நாயகம் வஹி இல்லாமலா சொன்னார்கள்? ஏற்கனவே அருளப்பட்ட வஹியின் அடிப்படை சட்டம் சொன்னார்கள். கணவன் மனைவியின் மீது அதுபோன்ற குற்றத்தை சுமத்தினால் அதற்கு லியான் சட்டம் என்ற புதிய சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். நபிகள் நாயகம் வஹிக்கு எதிராக ஒருபோதும் பேச மாட்டார்கள். அப்படி பேசினால் அல்லாஹ் விட்டு வைத்திருப்பானா? நபிகள் நாயகம் அப்படி செய்வார்களா? வஹியின் அடிப்படையில் முதல்ல ஒரு சட்டத்தை சொல்றாங்க, பின்னாடி புதிய வஹியை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். கணவன் மனைவிக்கு மட்டும் தனி சட்டம் என்ற சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அப்ப நபிகள் நாயகம் வஹி இறங்காம மார்க்க சட்டத்தை சொன்னார் என்பது எவ்வளவு பெரிய வழிகேடு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோன்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை மனசுல நினைப்பாங்க. வஹியை அருளப்பட்டதுன்னு வச்சுக்கிடுங்க, அதை ஒருபோது மறைக்கவே மாட்டாங்க. வமா ஹுவ அலல் கைபி பிலனீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபான விஷயங்கள், அல்லாஹ் இறக்கி வைக்கக்கூடிய அந்த மார்க்க சட்டங்களில் கஞ்சத்தனம் செய்யவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு. வஹியில கடுகளை கூட ரசூலுல்லாஹ் மறைக்க மாட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகத்துடைய எண்ணம் என்று ஒன்று இருக்கிறது, வஹி என்று ஒன்று இருக்கிறது. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் திருமணம் முடிக்கிறாங்க. அந்த திருமண நாளின் போது ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதத்தில் விருந்து அப்படியே உணவு செய்கிறது, பெருகி கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் சஹாபாக்களை எல்லாம் சாப்பிட அழைக்கிறாங்க. சாப்பிட வந்த சஹாபாக்கள் சாப்பிட்டு விட்டு வீட்டில் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் உள்ளத்துல நினைக்கிறாங்க, இவங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, எஞ்சு போனா நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நினைக்கிறது இறை செய்தி கிடையாது இல்ல, ரசூலுல்லாஹ் நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க. சில நேரங்களில் அவர்கள் நல்லதாக நினைப்பதில் தெரியாமல் பிழை செய்து விடுவார்கள். நபிகள் நாயகம் வஹிக்கு முரணாகவோ வஹிக்கு மாற்றமாகவோ எதையும் செய்ய மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் உள்ள பெரிய பெரிய குறைஷிகளோடு, குறைஷி காஃபிரோடு பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? நாங்க எங்களுக்கு தனியா இஸ்லாத்தை சொல்லணும்னு சொல்லும் போது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வந்துடுறாரு. அப்ப ரசூல் என்ன செய்றாங்க? ஒரு நல்ல எண்ணத்துல இவங்க இருக்கும்போது இவங்க வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணம் நல்லது, ஆனா அது பிழையான எண்ணம். ரசூல் என்ன செய்றாங்க? மனிதனின் அடிப்படையில அவரை பார்த்து முகத்தை திருப்பிடுறாங்க. அப்ப அல்லாஹ் கண்டிக்கின்றான். அபஸவத்தவல்லா அன்ஜாஹுல் அமா. ஒரு கண் தெரியாத மனிதர் வந்தபோது இவர் கடுகெடுத்தார், புறக்கணித்தார். நபிகள் நாயகம் அறியாமல் பிழை செய்திருப்பார்கள். ஒரு நல்ல நோக்கத்தில் அவங்க ஒன்று செய்வாங்க, அது பிழையாக இருந்தால் அல்லாஹ் அதை கண்டித்திருப்பான். அது வஹிக்கு மாற்றம் கிடையாது. அறியாமல் செய்த பிழை எப்படி வஹிக்கு மாற்றமாகும்? மார்க்க சட்டத்தை சொல்லும் போது ஒருபோது பிழை செய்ய மாட்டார்கள். மார்க்க சட்டத்திற்கு முரணாக மார்க்க சட்டத்தை சொல்ல மாட்டார்கள். ஏற்கனவே அருளப்பட்ட வஹிக்கு எதிராக மார்க்க சட்டத்தை சொல்லவும் மாட்டார்கள். மார்க்க சட்டத்தை சொல்லும் போது வஹிக்கு எதிராக பேசவும் மாட்டார்கள். வஹி இல்லாமல் சொல்லவும் மாட்டார்கள். சில நேரங்களில் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்கள் சில பிழைகள், அறியா பிழைகள் நடந்திருக்கு. உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் எதிரிகளால் தாக்கப்பட்டு தலை உடைக்கப்படுகிறது, முன்பற்கள் உடைக்கப்படுகிறது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு எண்ணத்தில் சொல்றாங்க, கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷுஜ்ஜு நபியஹும். ஒரு நபியை காயப்படுத்திய சமுதாயம் எப்படி வெற்றி பெற முடியும்? நபி மக்களுக்கு நல்லது சொல்றாரு, நல்லது சொன்னவரை போட்டு அடிக்கிறாங்களே, அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா? ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணம் சரியான எண்ணம். அது இன்னொரு கோணத்தில் அது பிழை இருக்கிறது. அல்லாஹ் செய்தான், நபியே லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை. உங்களை காயப்படுத்தினால அவன் தோல்வி அடைஞ்சிருவான், வெற்றி பெற மாட்டான், இஸ்லாத்துக்கு வரமாட்டான் கிடையாது. அல்லாஹ் நானே ஹிதாயத்தை கொடுப்பானே. அப்ப நபிகள் நாயகம் சில நேரங்களில் ஒரு எண்ணத்தில் வேறொரு கோணத்தில் சில வார்த்தைகளை சொல்வார்கள். அந்த வார்த்தை இன்னொரு கோணத்தில் பிழையாக இருக்கும். அது நபிகள் நாயகம் அறியாமல் செய்த பிழை. அந்த பிழையையும் அல்லாஹ் சுட்டி காட்டி அவரை பரிசுத்தப்படுத்தி விட்டான். ஆனா மார்க்க சட்டத்தை சொல்லும் போது வஹி இறங்காம சொல்லவே மாட்டாங்க. வஹிக்கு முரணாக ரசூலுல்லாஹ் பேசவே மாட்டாங்க. இதை விளங்கிக்கணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசை நினைக்கிறாங்க, உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, எஞ்சு போனா நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் வெட்கப்படுறாங்க, எஞ்சு போங்கன்னு சொல்லி வெட்கப்படுறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய மனதில் நினைத்த எண்ணம், நல்ல எண்ணம் தானே. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, சீக்கிரம் போனா நல்லா இருக்குமே நினைக்க, நல்ல கெட்ட எண்ணத்தை ரசூலுல்லாஹ் நினைக்கவே மாட்டாங்க. நல்ல எண்ணம், ஆனா சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க, தப்பா எடுத்துருவாங்களோ அப்படின்னு வெட்கப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் வஹியா இருக்கிறான் குர்ஆன்ல. வஹியா இறக்கிட்டா ரசூலுல்லாஹ் சொல்லிதான் ஆகணும், மறைக்க முடியாதுல்ல. நபிகள் நாயகத்தை வீட்டுக்கு நீங்க சாப்பிட வந்தா சாப்பிட்டு முடிச்சோன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க என்ன செஞ்சிருங்க, நீங்க கிளம்பி போயிடுங்க. அந்த கருத்துல குர்ஆன்ல ஆயத்து இறங்குது சூரத்துல் அஹ்ஸாப்ல. இப்ப ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் மனசை நினைக்கிறாங்களா இல்லையா? அது கெட்ட எண்ணம் கிடையாது, நல்ல எண்ணம் தான். ரசூலுல்லாஹ் அதை சொல்ல அவங்க வெட்கப்படுறாங்க. அல்லாஹ் வஹியா இறக்கணும்னு ரசூலுல்லாஹ்க்கு அந்த உரிமை அடிபட்டு போயிடுது. சொல்லாம இருக்கிறாங்க, உரிமை அடிபட்டு போயிடுது, அவங்க சொல்லிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் மனதில் நினைப்பது என்பது வேறு. வகையாக அருளப்பட்ட பிறகு அவங்க எதையுமே மறைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் மனசுல நினைச்சு சொல்றதை மறைக்கிறாங்க, சஹாபாக்கிட்ட சொல்றதுக்கு மறைக்கிறாங்க மனசுல. வகையா அருளப்பட்ட பிறகு மறைக்க முடியாது, சஹாபாக்கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன சம்பவம் சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு தங்களுடைய மாமி மகள் உமைமா பின்த் அப்துல் முத்தலிப், தன்னுடைய மாமி மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணி வச்சா
அந்த 2 பேருக்கு மத்தியில் இவங்களும் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுவங்களும் ஈமான்ல சிறந்தவங்க, ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹுவங்களும் ஈமான்ல சிறந்தவங்க. ஆனா அவங்களுக்குள்ள கணவன் மனைவி வாழ்க்கை ஓட மாட்டேங்குது. 2 பேரும் கெட்டவங்க எல்லாம் கிடையாது, 2 பேருமே ஈமான்ல சிறந்தவங்க. யாரும் குறை சொல்லலாம் கூடாது, நல்லவங்களா இருப்பாங்க. வாழ்க்கை சில காரணங்களால் பிடிக்காம போகும். அப்ப 2 பேரும் சேர்ந்து வாழ முடியல, பிரச்சனை வந்துருச்சு. ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஜைனப் அவங்களோட நான் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்குறாங்க. நபிகள் நாயகத்துக்கு உள்ளத்தில் நினைக்கிறாங்க, இவங்க சேர்ந்து வாழ முடியாது ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. சேர்ந்து வாழ முடியாது ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டு அந்த ஜெயிதுக்கு சொல்றாங்க, ஜெயிதே அம்சிக் அலைக்க சௌஜக், உன்னுடைய மனைவியை உன்னோடு சேர்த்துக்கொள், நீ அவங்கள விட்டுறாதீங்க, இத்தகில்லா அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு செய்றாங்க சொல்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல என்ன நினைக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாதுங்கிற எண்ணம் தான் இருக்குது. அந்த நிகழ்வுகள் மக்களுக்கு தெரிஞ்சாங்க, ஏதோ பிரச்சனை இருந்திருக்கலாம். அப்ப நபிகள் நாயகம் அதை வந்து வாயில சொல்லும் என்ன சொல்றாங்க, உள்ளத்துல நினைக்கிறத சொல்லல, சேர்ந்து வாழுங்கிறாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே வ துஃபி ஃபீ நஃப்ஸிக் மல்லாஹு முப்தி, அல்லாஹ் வெளிப்படுத்தியதை உம்முடைய உள்ளத்தில் நீ மறைத்துக் கொண்டீர். அப்படின்னா வஹியை அல்லாஹ் அறிவிக்கல, அல்லாஹ் உள்ளத்தில் வெளிப்படுத்திய எண்ணம், அது அல்லாஹ் உள்ளத்துல ஒரு எண்ணத்தை உங்களை வெளிப்படுத்துறான். சேர்ந்து வாழ முடியாது, பிரிச்சு விட்டா தான் சரியா வரும்னு அல்லாஹ் வெளிப்படுத்தினான், வஹியாக அல்ல. அந்த திருமண விஷயத்துல ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிஞ்ச பிறகு அந்த விருந்து விஷயத்துல ரசூலுல்லாஹ் உள்ளத்துல நினைக்கிறாங்க, ஆனா சொல்ல வெட்கப்படுறாங்க. அல்லாஹ் வஹியா இருக்கிற போது சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் உள்ளத்துல நினைக்கிறாங்க, 2 பேரும் பிரிஞ்சாதான் சரியா இருக்கும். ஆனா ஏதோ இது மக்கள் சில முனாஃபிக்குகளுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாரும் பயப்படுறாங்க. நீங்கள் சில மனிதர்களுக்கு பயப்படுகிறீர்கள், அல்லாஹ் அஹப்பன் தக்ஷா, அல்லாஹ் தான் அஞ்சுவதற்கு தகுதியானவன் என்று இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சிடறான். ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் உள்ளத்தை நினைச்சாங்களா இல்லையா, அதை ரசூலுல்லாஹ் மறைச்சாங்க. இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குன போது ரசூலுல்லாஹ் மறைக்க முடியாது, அதை சொல்லித்தான் ஆகணும். ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இந்த வசனத்தை படிச்சுட்டு சில வழிகேடர்கள் சட்டம் சொல்றாங்க, பார்த்தீர்களா ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் வெளிப்படுத்தியதை உள்ளத்தை வஹியை மறைச்சிருக்காங்க. அல்லாஹ் காப்பாற்று, நவுது பில்லாஹி மின்ஹா. ரசூலுல்லாஹ் வஹியை மறைப்பாங்க. என்ன மாதிரி வழிகட்ட கொள்கையை முன்வைக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு கேடுகட்ட கொள்கையை முன்வைக்கிறாங்க பாருங்க. அப்போ ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை மறைப்பதாக இருந்தால் இந்த வசனம் வஹியாக அருளப்பட்டவுடன் ரசூலுல்லாஹ் மறைத்திருக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் லவ் கதம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகதம ஹாதிஹில் ஆயா, ரசூலுல்லாஹ் ஒரு வசனத்தை மறைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தை மறைத்திருப்பார்கள். அல்லாஹ் வஹியை அருளிட்டா அவங்க உள்ளத்தை நினைக்கலாம் சட்டம் கிடையாது. இப்படி நபிகள் நாயகம் நீ ஒன்றை விளங்கிடுங்க, நபிகள் நாயகம் ஒரு சட்டத்தை சொன்னாங்கன்னா முன்னாடி அந்த வசனம் அருளப்பட்டிருக்கும், அந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஒரு சட்டத்தை சொல்வார்கள், அல்லாஹ் அடுத்து புதிய சட்டத்தை இறக்கி வைப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு சந்தர்ப்பம், அது கூட வஹிக்கு முரணும் அல்ல, இறக்கப்பட்ட வஹிக்கு மாற்றமாகவும் அல்ல, ஒரே ஒரு முடிவு எடுத்தாங்க. அல்லாஹ் அது கடுமையா ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறான். வாழ்நாளில் ஒரே ஒரு டைம், அது வஹிக்கு முரணாக அல்ல. அது என்ன விஷயம்? பத்ரு போர் நடக்குதுங்க. பத்ரு போர்ல கைதிகள்லாம் பிடிக்கப்படுறாங்க. கைதிகள்கிட்ட பெறப்படக்கூடிய பொருட்கள் கனிமத், கைதிகள்கிட்ட பெறக்கூடிய ஈட்டு தொகையை ஃபிதான்னு சொல்லுவாங்க, கனிமத்துன்னு சொல்லுவாங்க. கைதிகள் விட்டுட்டு போகக்கூடிய பொருளும் கனிமத் தான். கைதிகள்கிட்ட பெறக்கூடிய தொகை, அவங்களை விடுவிக்கிறதுக்கான பெறக்கூடிய தொகையும் ஃபிதாம்பாங்க, அது கனிமத்துன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. பத்ரு போர் முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட மஷூரா பண்றாங்க, இந்த கைதிகள் விஷயத்தில் என்ன செய்யலாம். அப்போ உமர் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவங்கெல்லாம் குஃப்ருடைய தலைவர்கள், இவங்களை எல்லாம் நம்ம மரண தண்டனை விதிச்சிருவோங்கிறாங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு இஸ்லாத்தை கொடுக்கலாம், நம்ம ஈட்டுத் தொகையை வாங்கினா நம்ம ரொம்ப வறுமையில் இருக்கிறோம், நமக்கு அது உதவியா இருக்கும், ஈட்டுத் தொகை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வஹிக்கு முரணாக செய்யவில்லை, ஈட்டுத் தொகை விஷயத்தில் எந்த சட்டமும் இறக்கப்படவில்லை. அப்ப சஹாபாக்கள்கிட்ட மஷூரா செய்து ஆலோசனை அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. வஹி இறங்கி இருந்தா அதுதான் சட்டம், ரசூலுல்லாஹ் மாற்றம் செய்யவே மாட்டாங்க.
இந்த ஒரு முடிவு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே நீங்க ஃபலவுலா கலிமத்து மினல்லாஹி சபக, அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு விதி மட்டும் முந்தி இருக்காவிட்டால், அல்லாஹ்வுடைய முந்திய விதி என்று சொன்னா அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு முன்கூட்டியே நாடி விட்டான். மற்ற எல்லா நபிமார்களுக்கும் கனிமத் ஹலால் கிடையாது. நபிகள் நாயகத்துடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கனிமத் ஹலால் ஆக்கியிருக்கான். கனிமத் ஹலால் என்பது இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை அருளப்படுது. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ்க்கு கனிமத் ஹலால் ஆக்குன்னு அல்லாஹ் முன்னாடியே முடிவெடுத்து விட்டான். ஆனால் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய வஹி வருவதற்கு முன்பாகவே சஹாபாக்கள்கிட்ட இஜ்திஹாத் அடிப்படையில் மஷூரா பண்ணி அவங்க ஒரு முடிவு எடுத்துறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவம். இந்த ஒரு சம்பவம் இது வஹிக்கு முரண் அல்ல, அதை விளங்கிடுங்க. அதுக்கு முன்னாடி எந்த சட்டமும் கனிமத் தொடர்பாக அருளப்படவில்லை. அப்ப நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்றான், வலவுலா கலிமத்தும் மினல்லாஹி சபக, அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை முந்தி இருக்காவிட்டால் லமஸ்ஸகும் ஃபீமா அஹத்தும் அதாபுன் அதீம், நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒன்றுக்காக, இந்த கனிமத்தை ஈட்டு தொகையை பெற்றுக்கிட்ட கனிமத்தை, அதற்காக உங்களுக்கு மிகப்பெரிய வேதனை தாக்கி இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு கனிமத்தை ஹலாலாக்குன்னு முன்னாடி அல்லாஹ் நாடி விட்டான். அதனால் அல்லாஹ் உங்களை தண்டிக்கவில்லை. ஃபகுது மிம்மா கனிம்தும், நீங்கள் பெற்ற கனிமத்திலிருந்து ஹலாலம் தய்யிபா, அனுமதிக்கப்பட்டதாக பரிசுத்தமானதாக சாப்பிடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இந்த விஷயத்தை நல்லா விளங்கிடுங்க. ஏற்கனவே அருளப்பட்ட வஹிக்கு மாற்றமா ரசூலுல்லாஹ் சட்டம் எடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இந்த விஷயத்தில் சஹாபாக்கள் மஷூரா பண்ணி முடிவெடுத்துறாங்க. நபிகள் நாயகம் முதல் யுத்தத்தில் அவங்க வஹியை வருவதற்கு முன்பாக ஒரு முடிவெடுத்ததினால் கடுமையான நபிகள் நாயகத்தை எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்வுடைய அருளால் இறைவன் நபிகள் நாயகத்திற்கு அருள் புரிந்தான். நபிகள் நாயகத்தில் ரஹ்மத்துல் ஆலமீனாக அனுப்பினான். நபிகள் நாயகத்துக்கு உம்மத்துக்கு கனிமத் ஹலால் என்ற சட்டத்தை அல்லாஹ் முன்கூட்டியே நாடிவிட்டான். அதை அடிப்படையாக வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். இந்த ஒரு சம்பவம் தாங்க, இந்த ஒரு சம்பவத்தை தவிர இது கூட வஹிக்கு முரண் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். வஹி அருளப்படவில்லை, சஹாபாக்களோடு மஷூரா செய்து முடிவெடுத்து விடுகிறார்கள். அதற்கு அல்லாஹ் அவ்வளவு கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றான். இறை தூதர் தங்களுடைய வாழ்நாளில் வஹிக்கு முரணாகவோ வஹி அருளப்படாமலோ கடுகளவு சட்டத்தை கூட அவர்கள் சொன்னதே கிடையாது. அப்படி ஒரு நம்பினால் அவன் அல்லாஹ்வின் மீது பழியை சுமத்துகிறான், குர்ஆன் வசனங்களை மறுக்கின்றான், ஹதீஸ்களை மறுக்கின்றான். நபிகள் நாயகம் பிழை செய்ததாக ஒருவன் சொன்னால் அவன் அல்லாஹ்வின் மீது பிழையை சுமத்துகிறான். இது முதலாவது விஷயம், தெளிவாக விளங்கிக்கிறீங்க. எந்த ஒரு ஆதாரம் முன்வைக்கப்பட சிந்திச்சு பாருங்க, கண்டிப்பாக நபிகள் நாயகம் இறை செய்தி அருளப்படாமல் எதையும் செய்திருக்கவே மாட்டார்கள், பலியிடுவதுடைய தவறான வாதங்களை தவிர. இன்னொரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ப முதல் விஷயத்துல நான் முடிச்சிட்டேன். என்ன விஷயம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க சட்டத்துல கடுகளவு கூட சுய விருப்பம் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய வஹி இறக்கப்படாமல் மார்க்க சட்டத்தை சொல்லவே மாட்டார்கள். அப்படி சொன்னதாக சில வழிகட்ட கும்பல் வைக்கக்கூடிய வாதம், அது வழிகட்ட வாதம். அதற்குரிய விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். அடுத்து விளங்கிடுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் 3 வசனம் சொல்றாங்க சூரத்துல் மாயிதாவில். மனித கருத்துக்கள் ஒருபோதும் மார்க்கமாக முடியாது என்பது இது ஒரு அடிப்படை. இன்னொரு அடிப்படை என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். தெளிவான வசனங்கள், நீங்க எடுத்து குர்ஆனை படிச்சு பாருங்க. அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் சட்டம் எடுக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள். இது ஒரு வசனம். வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் சட்டம் எடுக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அநியாயம் பண்றவங்க. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் மார்க்க சட்டங்களை எடுக்கவில்லையோ ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் பாவிகள். நாம வஹியை வச்சு மட்டும்தான் மார்க்க சட்டம் எடுக்கணும். வஹியை வச்சு மார்க்க சட்டம் எடுக்காட்டா ஒரு நிலையில் நம்ம காஃபிர் ஆயிரும், ஒரு நிலை நம்ம பாவி ஆயிரும், ஒரு நிலை நம்ம அநியாயக்காரன் ஆயிரும். எப்ப அநியாயக்காரன் ஆகும்? ஒரு ஆள் என்ன செய்றாரு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாகப்பிரிவினை பண்றாரு. குர்ஆன்ல ஒரு ஆள் மௌத்தாயிட்டா ஆண் மக்களுக்கு எவ்வளவு பெண் மக்களுக்கு எவ்வளவுன்னு அல்லாஹ் சட்டம் சொல்லிட்டான்.
இப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போது நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம மூத்தாயிட்டா நம்ம ஆம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு போகும், பெண் பிள்ளைக்கு இவ்வளவு போக போகுது. அல்லாஹ் சட்டம் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றது? அல்லாஹ் சொல்லிட்டானே, ஒரு மூமினா இருந்தா கொடுத்து ஆகணுமே. இப்போ ஒரு தகப்ப என்ன செய்யறாரு? தன் பிள்ளைகளுக்கு அநியாயம் பண்ணணுங்கிறதுக்காண்டி அல்லாஹ்வுடைய சட்டம் சிறந்தது தான், நான் என் சொத்தை புல்லா ஒரு தினைக்கு எழுதி வைக்க போறேங்கிறார் உயிரோடு இருக்கும்போது. அவர் நினைக்கிறார் அல்லாஹ்வுடைய சட்டம் சிறந்தது, ஆனா நான் என்ன செய்ய போறேன், ஏதோ ஒரு பழி தீர்ப்பதற்காக, சிலரை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த சொத்தை ஒரு பையனுக்கு எழுதி வச்சு மூத்தாயிடுறார். இப்ப இவர் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறுக்கல, அல்லாஹ்வுடைய சட்டம் சிறந்த அவருக்கு தெரியுது. ஆனா சட்டம் இருப்பது அதுதான் சிறந்தது என்று தெரிந்து கொண்டே அநியாயம் பண்ணிட்டு போறாரு. இப்ப இவர் அல்லாஹ்வுடைய சட்டத்தை வைத்து இவர் மார்க்க சட்டத்தை எடுக்கவில்லை, இவர் அநியாயக்காரர், காஃபிராக மாட்டார். ஏன்னா அல்லாஹ்வுடைய சட்டம் சிறந்ததுன்னு நினைக்கிறார்ல, சிறந்தது நினைச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணிட்டு போறாரு. இவன் அநியாயக்காரங்க. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய சட்டம் சரின்னு தெரியும், தன்னுடைய உலக லாபத்துக்காண்டி அந்த சட்டத்தை பேண மாட்டான். அல்லாஹ்வுடைய சட்டம் சூப்பர் நினைப்பான். ஆத்து நிசா சதகாத்திஹின்ன நஹலா, பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்கள், இது அல்லாஹ்வுடைய சட்டம். அவனுக்கு நல்ல தெரியும், ஒவ்வொரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நல்ல தெரியும் மகர் கொடுத்து தான் கல்யாணம் முடிக்கணும். இவன் மகர் கொடுத்தா இவன் காசுல போகுது. அவனுடைய உலக லாபத்துக்கு என்ன செய்வான்? எனக்கு செஞ்ச பொண்ணு வீட்டிலேருந்து எனக்கு இத்தனை பவுன் நகையை உங்க பிள்ளைக்கு போட்டிருங்க, காரு ஃப்ரிட்ஜு ஏசியெல்லாம் கொண்டு வந்து சேர்ந்துரு. அப்போ இவனுக்கு அல்லாஹ்வுடைய சட்டம் சரின்னு தெரியுது. சரின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேறொரு லாபத்துக்காண்டி, துனியாவுக்காண்டி இவன் என்ன செய்யறான்? வரதட்சணையை வாங்குறான். இவன் பாவம் செய்யறான், அல்லாஹ்வுடைய சட்டத்தை பெருசா நினைக்கிறான், ஆனா பாவம் செய்யறான். ஃபமல்லம் யவுகு பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். இந்த நிலையில உள்ளவங்கள பாவி. வட்டி ஹராம்னு தெரியும், வட்டி கொடுத்து வாங்கினா நிறைய லாபம் கிடைக்குமே, அல்லாஹ்வுடைய சட்டம் அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கான்னு தெரியும், அதுதான் கரெக்டு தெரியும், அதை மறுக்க மாட்டான். தொழுது 5 வேளை தொழணும் தெரியும், தொழுக கடமைன்னு தெரியும், ஆனா தொழ மாட்டான். கடமைன்னு உள்ளத்துல நம்புவான். சாராயம் குடிக்க கூடாதுன்னு தெரியும், ஆனா நம்ம அல்லாஹ்க்கு மாறு செய்ய நினைச்சுக்கிட்டே குடிப்பான். இந்த மாதிரி செய்யறாங்களா இவங்கெல்லாம் காஃபிர் கிடையாது, பாவிகள். இது அல்லாஹ் ரெண்டாவது கேட்டகரி. ஃபமல்லம் யவுகு பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ் அருளியதை கொண்டு சட்டம் எடுக்கவில்லையோ அவர்கள் பாவிகள். இந்த மாதிரி சட்டம் எடுத்தார் அல்லாஹ் அருளியது கரெக்டுன்னு தெரியும், ஆனா என்ன செய்யறது? நமக்கு சாராயம் குடிக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய சட்டம் பெருசு தெரிஞ்சாலும் சாராயத்தை குடிச்சிடுவான். அல்லாஹ்வுடைய சட்டம் தொழணும்னு தெரிஞ்சாலும் தொழாம இருப்பான். உள்ளத்துல சட்டம் கரெக்டு நம்புவான். இவன்லாம் பாவிகள், காஃபிர் ஆகிட மாட்டான். எவன் ஒருவன் அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட மனித சட்டம் சிறந்தது நம்புறானோ அவன் காஃபிர். இது நம்பிக்கை சார்ந்தது. அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு சட்டம் எடுக்காத அநியாயக்காரர், அது ஒரு கேட்டகரி. அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு மார்க்க சட்டங்களை எடுக்காதவர்கள் பாவிகள், அது ஒரு கேட்டகரி. அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டத்தை விட அல்லாஹ்வுடைய சட்டம் சரி கிடையாது. தலாக் சட்டம், எந்த பெண்ணாவது போய் குர்ஆன்ல சொல்ற அல்லாஹ்வுடைய தலாக் சட்டம் ஒரு பெண்ணுக்கு எதிரானது, இதை தடை செய்ய ஒருத்தர் போய் கோர்ட்ல கேஸ் போறாங்க, காஃபிர். நீ எதுக்கு இஸ்லாத்துல இருக்கணும்? நீ மதம் மாறி போயிடு. இது இப்படி இருந்து இஸ்லாத்துல புண்ணியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றம், முத்தலாக்கு எதிராக போலாம், அது கரெக்டு. அல்லாஹ்வுடைய சட்டம் சரியில்லை என்று எவனாவது போனால், மனித சட்டம் சரின்னு எவனாவது நினைத்தானா அவன் அல்லாஹ்வை மறுத்து அதானே, அவன் காஃபிர். இப்ப குர்ஆன்ல பல வசனங்கள் அல்லாஹ் மனித சட்டங்களை பின்பற்றுபவர்களை காஃபிர் அல்லாஹ் சொல்லி காட்டுறானா இல்லையா? அது ஷிர்க்குங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. சில வழிகேடர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொன்ன வசனத்தையே ஷிர்கான கொள்கைக்கு ஆதாரமாக்குறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் 4வது அத்தியாயத்துல, வமை யுஷாக்கிக்கு ரசூல் மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, தனக்கு நேர்வழி தெளிவான பிறகு, நேர்வழி தெளிவான பிறகு. நேர்வழினா என்ன? குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நேர்வழி தான் நேர்வழி. அப்ப தனக்கு நேர்வழி தெளிவான பிறகு இறை தூதரோடு முரண்பாடு கொண்டு வயத்தபி கைர சபீலில் மூமினீன், சபீலுல் மூமினா மூமின்களுடைய பாதை, கைர சபீலுல் மூமினா மூமின்களுடைய பாதை அல்லாது, அதாவது மூமின்களுடைய வழிமுறைக்கு எதிரானது. மூமின்களுடைய வழிமுறைக்கு எதிராக எவன் செல்கிறானோ
வல்லிஹி மா தவல்லா, அவன் செல்லும் வழியிலேயே செல்ல விட்டு நுஸ்லிஹி ஜஹன்னம், அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு விளக்கிறேன் பாருங்க. நேர்வழி தெளிவான பிறகு இப்போ திருடுனா கையை விட்டு அல்லாஹ் சட்டத்தை இறக்கி தான் வச்சுக்கிறீங்க. இப்போ நான் திருடிட்டேன், ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுச்சு, விளங்குறதுக்கான சொல்றேன். இப்போ நான் சொன்னவொன்னே இதை மட்டும் ஒரு கூட்டை கட் பண்ணி போட்டு இப்போ நான் திருடிட்டேன் அதை மட்டும் 10 தடவை வச்சு பரப்புவான், அவங்களுடைய கூலி அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். தெரிஞ்சுங்களா? சரி, இப்போ நான் திருடிட்டேன். திருடுனா என்னுடைய திருட்டு குற்றம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுடுச்சு. இப்போ நான் ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யணும்? கை வெட்டுக்கு நான் என்ன செய்யணும்? சம்மதிக்கணும். நிரூபிக்கப்பட்டா நான் செஞ்ச குற்றம் உண்மையாக என்ன செய்ய கை வெட்டிடுவாங்க. இப்போ என்ன செய்யணும்? ஒருத்தன் திருடுனா கையை வெட்டணுங்க நேர்வழி ஒருத்தன் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே கையும் குழவமாக மாட்டிட்டான். அப்போ இறை தூதருக்கு மாற்றமான முடிவு எடுக்கலாம். இறை தூதர் மாற்றமான முடிவுனா நேர்வழி தெளிவான பிறகு இறை தூதருக்கு முரணாக முடிவெடுத்து முஸ்லீம்களுடைய பாதை அல்லாத போய் செய்யலாம். காஃபிர் கூட்டத்தோடு போய் சேர்ந்து நான் அதுதான் நல்ல சட்டம் ஒழுங்கு போகிறான்னு வச்சுக்கிடுங்க. நபிகள் நாயகத்துக்கு முரண்பட்டால் அவன் அநியாயக்காரனாக கூட இருப்பான். நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு சட்டம் எடுக்காதவன் யாரு? அநியாயக்காரன். அநியாயக்காரனா யாரு? அல்லாஹ்வுடைய சட்டம் கரெக்டுன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே ஒருத்தர் மேலே உள்ள குரோதத்தில் அவனுக்கு அநியாயம் பண்ணுவான், இவன் அநியாயக்காரன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரண்படக்கூடியவன் எல்லாருமே காஃபிராயிட முடியாது. அல்லாஹ்வுடைய நேர்வழி தெளிவான பிறகு இறை தூதருக்கு முரண்பட்டால் அவன் அநியாயக்காரனாகவும் முரண்படலாம், பாவியாகவும் என்ன செய்யலாம்? முரண்படலாம், காஃபிராகவும் முரண்படலாம். எப்போ அவன் காஃபிராகிறான்? இறை தூதருக்கு முரண்பட்டு எத்தபிய கைர சபீதில் மூமினீன், மூமின்களுடைய வழிமுறைக்கு எதிராக செயல்பட்டால். மூமின்களுடைய வழிமுறை என்றால் என்ன? மூமின்களுடைய வழிமுறைக்கு எதிரான செயல்படுவது என்றால் காஃபிர் வழியில போறது, இஸ்லாத்தை விட்டுட்டு வெளியே போயிடுறது. வல்லிஹி மா தவல்லா, அவனை அப்படியே செல்ல விட்டு நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். இந்த வசனம் இறை செய்தியை மட்டும் பின்பற்றணுங்கிற வசனங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், இந்த இறை செய்தியை அல்லாஹ்வுடைய சட்டத்தை நேர்வழி தெளிவான பிறகு நபிகள் நாயகத்தோடு முரண்பட்டு நபிகள் நாயகத்துக்கு எதிராக காஃபிருடைய வழிமுறையை பின்பற்றி போனால் ஷிர்க், குஃப்ரு. அதுக்கு அடுத்த வசனத்தை அல்லாஹ் அதை விளக்குறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி. இந்த வசனம் எதுக்கு அப்புறம் வருது? இறை தூதருக்கு முரண்பட்டு காஃபிர்கள் வழியில் செல்கிறானே அல்லவா, அது குஃப்ர் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். அது அல்லாத பாவத்தை நாடியவருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். ஒருத்தன் குர்ஆன்ல ஒரு சட்டம் இருக்கும்போது நபிகள் நாயகத்தோட முரண்பட்டு இந்த சட்டம் சரியில்லைன்னு சொல்லி, தனக்கு பாதிப்பா வரும்போது சரியில்லைன்னு சொல்லி இஸ்லாத்துக்கு எதிரான மக்களுடைய வழிமுறையில் போனால் அவன் காஃபிர். சட்டம் சரின்னு நம்பிட்டு அநியாயம் பண்றவன் இருக்கிறான், சரின்னு நம்பிட்டு பாவம் செய்யறவன் இருக்கிறான், பாவியம் அநியாயக்காரன். அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய நேர்வழி சரியில்லை என்று ஒருவன் தீர்மானித்து மூமின்களுடைய வழிமுறைக்கு எதிராக காஃபிருடைய வழியில் சென்றால் அவன் இணை கற்பிப்பவன். அது அல்லாஹ் அந்த இதில் மௌத்தாயிட்டான் வச்சுக்கிடுங்க. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா துன ஸாலிக லிமன் யஷா, அது அல்லாஹ்வுடைய பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். வ மை யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபகத் லல்ல லலாலம் பஈதா, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறானோ அவன் மிக தூரமான வழிகேட்டு விட்டான். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் சிறந்தவர்கள். எதனால் சிறந்தவர்கள்? வஹியை பின்பற்றினார்கள், அதனால் சிறந்தவர்கள். சஹாபாக்கள் நம்மை விட கல்வியை அதிகமாக படித்தவர்கள். எந்த கல்வியை படித்தவர்கள்? வஹி என்ற கல்வியை படித்தவர்கள். சஹாபாக்கள் கல்வியை நல்லா படிச்சாங்க. நம்புங்க, அந்த கல்வி படித்த சஹாபாக்கள் வஹியின் அடிப்படையில் சொன்னால் ஏற்றுக்கொள்ளுங்கள். சஹாபாக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் யாரு வஹியை ஆதாரமாக வைத்து சொன்னால் ஏற்றுக்கொள்ளுங்கள். தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை அதுதான். தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை என்ன? நம்ம நோய் கேட்கிறாங்களா இல்லையா? என்ன கேட்கிறாங்க? எப்பா உங்களை விட சஹாபாக்கள் சிறந்தா, எங்களையும் சஹாபாக்களை ஏன்டா ஒப்பிடுறீங்க? நாங்க அப்படி சொல்லவே கிடையாது. சஹாபாக்களை விட வஹி உயர்ந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் உயர்ந்தவர்கள், அந்த இறை தூதருக்கு வஹி அறிவித்த இறைவன் உயர்ந்தவன். நாம அதான் சொல்றோம். சஹாபாக்களை பின்பற்ற சொல்றாங்களா இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்ல? இது குஃப்ரான கொள்கை. குர்ஆன்ல எந்த வசனத்திலும் மனிதர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை.
வகையை பின்பற்ற வேண்டும் என்றுதான் சொல்கிறது. நாங்கள் வகையை பின்பற்ற வேண்டும், நபி தோழர்களை பின்பற்ற கூடாது என்று சொல்வதால் நீங்கள் எங்களை நபி தோழர்களுக்கு எதிரானவராக சித்தரிக்க முற்பட்டால் வலக்குமுல் வைதுலிமா தசிஃபூன், நீங்கள் வர்ணிக்கின்ற வாசகத்தால், நீங்கள் வர்ணிப்பதால் உங்களுக்குத்தான் நாசம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாளைக்கு ஆகிரத்துல போய் அகீதாவை சரியா புரிங்க. யார் சொன்னாலும் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு சொன்னா அதை தலையில் தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதாரபூர்வமான செய்தியாக இருந்தால், குர்ஆனுக்கு முரண்படாத செய்தியாக இருந்தால். ஆனால் வஹியில் இல்லாமல் நபி தோழர் சுய கருத்தை மட்டுமே மார்க்கம் என்று சொன்னால் அது மார்க்கமாக ஆக்கி விடாதீர்கள். மனித கருத்தை இறைவனுடைய கருத்துக்கு நிகராக ஆக்கினால் அது குஃபுர். அல்லாஹ் கேட்கின்றான், அம்லஹும் ஷுரகாஉன் ஷரஊ லஹும் மினத்-தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதி அளிக்காதது, அல்லாஹ் அனுமதி அளிக்க வஹீல இல்லாதது, வஹீல் அல்லாஹ் அனுமதி அளிக்காததை மார்க்க சட்டமாக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? வஹீல இல்லாத ஒன்றை ஒருவர் மார்க்கம் என்று சொன்னால் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டால் அவரை நாம் கடவுளாக ஆக்கிவிட்டோம். அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய காரியம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அடுத்து இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்றான், குல் ஆமன்னா பில்லாஹி வமா உன்ஸில இலைனா வமா உன்ஸில இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக் வ யாக்கூப் வல் அஸ்பாத். எல்லாம் வஹியை பற்றி அல்லாஹ் பேச. நபியே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு அருளப்பட்ட நம்பிக்கை கொண்டோம், வஹி செய்தி. இப்ராஹிம் அருளப்பட்டதையும், இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டதையும், இஸ்ஹாக்கு அருளப்பட்டதையும், யாக்கூபுக்கு அருளப்பட்டதையும் நபிமார்கள், நபிமார்களுக்கு அருளப்பட்டதை வஹி செய்தி. வல் அஸ்பாத், அவங்களுடைய சந்ததிகளுக்கு அருளப்பட்டதையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். வமா ஊத்திய மூசா வ ஈசா வ நபியூன மின் பஅதிஹிம், மூசாவிற்கு கொடுக்கப்பட்டது இறை செய்தி, ஈசாவுக்கு கொடுக்கப்பட்டது இறை செய்தி, அவர்களுக்கு பின் மூசாவுக்கு பின் வந்து நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது இறை செய்தி. இவற்றை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லுங்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், அந்த நபிமார்களில் யாருக்கு மத்தியில் நாங்கள் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க மாட்டோம். நபிமார்களுக்கு அருளப்பட்ட இறை செய்தியை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முனாஃபிகின்களை பற்றி, காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், ஃபைன் ஆமனு, அந்த காஃபிர்கள் பிமிஸ்லிமா ஆமன்தும் பிஹி, நீங்கள் எவ்வாறு நம்பிக்கை கொண்டீர்களோ அவ்வாறு நம்பிக்கை கொண்டால் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். அல்லாஹ் நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு அருளப்பட்ட இறை செய்தி நம்பிட்டோம், இப்ராஹிம் நபிக்கு எல்லா நபிமார்களுக்கு அருளப்பட்ட இறை செய்தியை நம்பணும், நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட இறை செய்தியை நம்பணும், நாங்கள் நபிமார்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்ட மாட்டோம் என்று இறை செய்தியை நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்க காஃபிர்கள்ட்ட சொல்லுங்க, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டு இப்ப சஹாபாக்கள் சொல்றான், நீங்க நம்புனீங்களோ அந்த மாதிரி அவர்கள் நம்பினால், நீங்க எப்படி நம்புறீங்க? இறை செய்தி நம்புறீங்க, அந்த மாதிரி அந்த காஃபிர்கள் நம்பினால் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். எவ்வளவு அழகா சொல்றான். சஹாபாக்கள் இறை செய்தியை நம்புனாங்க, இறை செய்தியை நம்பிய சஹாபாக்களை பார்த்து நபி தோழரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க எப்படி நம்புனீங்களோ அதே மாதிரி அந்த காஃபிர்கள் நம்பினால் நேர்வழி பெற்றவர்கள், அவங்க இறை செய்தி நம்பினா நேர்வழி பெற்றவர்கள். முந்தைய வசனத்தை ஃபுல்லா மறைச்சிட்டு சஹாபாக்கள் நம்பியதை போல் நம்ப வேண்டும். சஹாபாக்கள் எதை நம்பினார்கள்? முந்தைய வசனம் எதை சொல்கிறது? வஹியை பின்பற்ற சொல்கிறது. இப்படித்தான் இரண்டாவது கூட்டம், என்ன கூட்டம்? நன்மக்களை மதிக்கிறோம் என்ற பெயரில் நன்மக்களுடைய சுய கருத்தை செய்துவிடக்கூடாது, மார்க்கமாக்கி விடக்கூடாது. நன்மக்களுடைய சுய கருத்து என்றால் என்ன? நன்மக்கள் அல்லாஹ்வுடைய வஹியிலிருந்து ஆய்வு செய்து சொன்னால் அது அவங்க சுய கருத்து கிடையாது. புகாரி இமாம் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான சட்டங்களை அல்லாஹ்வுடைய வஹியிலிருந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. முஸ்லிம் இமாம் சொல்லியிருக்கிறாங்க, அஹ்மத் இமாம் சொல்லியிருக்கிறாங்க, ஷாஃபி இமாம் சொல்லியிருக்கிறாங்க, இன்றைக்கு வாழக்கூடிய அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வஹியை ஆதாரமாக வைத்து சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதல்ல, மனிதர்கள் வஹி அடிப்படைகள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் வஹி ஆதாரம் இல்லாமல் சொன்னால் ஏற்றுக்கொள்ள கூடாது. நன்றாக தெரிந்து கொண்டே ஏற்றுக்கொண்டால் அது குஃபுர், அது ஷிர்கு என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த நம்பிக்கையில் நாம் மரணிக்கின்ற வரை நாம் சரியாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம அல்லாஹ்வுடைய சட்டத்தை, மார்க்க சட்டத்தை தீர்ப்பெடுக்காமல் அநியாயக்காரங்கள் ஆயிடுவோம். அது கூட அல்லாஹ் நான் மன்னிச்சிடலாம். நம்ம செஞ்ச அநியாயத்தை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நம்ம பின்பற்றாமல் பாவி ஆயிடுவோம். அது கூட அல்லாஹ் நான் மன்னிச்சிடலாம். ஆனால்
அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட மனித சட்டம் சிறந்தது, அல்லாஹ்வுடைய வஹி இல்லாமல் மனித கருத்தை மார்க்கமாக எடுக்கலாம் என்று வந்துவிட்டால் அது குஃபுர். மனித கருத்துக்கள் ஒருபோதும் மார்க்கமாகி விடாது. இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, இறைவன் அல்லாதவர்களை நீங்கள் பொறுப்பாளராக்கி பின்பற்றாதீர்கள். கலீலம் மா ததக்கரு, நீங்கள் மிக குறைவாகத்தான் சிந்திக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் முடிக்கின்றான். இந்த வசனத்தை அதிகமாக சிந்தியுங்கள். நம்முடைய நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இறை செய்தி மட்டும்தான் இஸ்லாம். நபிகள் நாயகத்துடைய மார்க்க வழிகாட்டுதல் அது அல்லாஹ்வுடைய இறை செய்தி என்பதை நாம் மரணிக்கின்ற வரை இந்த தௌஹீத் கொள்கையில் சரியாக இருந்து வழிகேடர்களின் வழிகேடை விழுந்து விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.